இன்னைக்கு காலையில ப்ரூனோவோட சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுங்க. பயங்கரமா சத்தம் போட்டது அல்லாம, இன்னொரு குரல் கேட்டுட்டே இருந்தது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சுன்னா, ப்ரூனோவ பார்த்தீங்களா கள்ள மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த செவுரு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளாடி ஒரு குட்டி பூனை. அங்க பாருங்க செல்ல பிள்ளை வந்து மாட்டிக்கிட்டு, எங்கேருந்தோ வந்திருக்காங்க. ஆனா ரொம்ப பெரிய பிள்ளை இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ் சின்ன பிள்ளை தான். ஒரு வழியா ப்ரூனோவ எப்படியோ பெட்ரூம்ல பூட்டி அடைச்சி வச்சாச்சுங்க. இந்த பக்கெட்டுக்கு பின்னாடி மெல்ல இருந்தாங்க. பிடிக்க போலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எனக்கு எப்படியாவது தூக்கிடலாம் கொஞ்சிடலான்னு பார்த்தாச்சுன்னா, அப்படியே பறந்து ஓடி போயிட்டாங்க. நம்ம வீட்டு காம்பவுண்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறனால மேலே ஏற முடியாமல் நான் இங்கிட்டு இருந்து அங்கே போகிறதுக்குள்ளாடி அப்படியே ஃப்ரெண்டு வழியாக கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தானே அப்படியே போயிட்டாங்க. கண்மணி வந்து அம்மா நான் இல்லை, இது எல்லாமே அண்ணா பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளையாக அமைதியாக நின்றுட்டாங்க. அப்புறம் ப்ரூனோ வெளியில் வந்து ஒரே தேட்டம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட சுற்றி சுற்றி ஒரு கொஞ்ச நேரம் ஓடிட்டே தான் இருந்தான். வேற ஒன்றும் இல்லை, இதுக்காக தான் பூனை வளர்த்துறது என்னால் முடியலை. இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. பழகிருவாங்கன்னு வச்சு பார்த்தேன். ஆனால் அவன் பழகவே இல்லை. கடைசியில் அம்மா வீட்டில் தான் கொண்டு விட்டுருந்தேன். பயத்தில் டாய்லெட்டே போயிட்டாங்க பாருங்களேன். அந்த அளவுக்கு இவன் பயங்க